They have to accept the national education policy in later spirit. Yes, this new education policy. All part of countries accepting that. Why they will not accept? Because they have a political motivation. Are they against some Tamil language? NEP is saying the local language will be the primary language of NEP. Are they opposing that? So till they accept a new education policy, you will not release? It is rule of the law. Every state is accepting that. Why they will not fall into the parameters of the governance? ஒன்றிய கல்வி அமைச்சர் அதாவது புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதை ஏத்துக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2150 கோடியை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு நம்முடைய தமிழக அரசு இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு வர வேண்டிய பங்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2151 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய பணம். இப்போ திடீர்னு சமகர சிக்ஷா என்கின்ற அந்த பணத்தை நாங்கள் தரதுக்கு நீங்கள் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறதுல நீங்கள் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை நாங்கள் தருவோம் என்று அவர் சொன்னார். நான் 2 முறை, ஒரு முறை அவருடைய இல்லத்திற்கே போய் சென்று பார்த்தேன். அப்பொழுது தான் அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான், ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதான் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களே எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே தமிழ்நாடோட மாடலை வந்து ஃபாலோ பண்ணணுன்னு கூட நானே சொல்லுவேன், நான் ஒரு மினிஸ்டராக இருந்துட்டு. ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக அப்ரிஷியேட்டபுளாக அவருடைய பேச்சு இருந்தது. ஆனால் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இதில் நீங்கள் கையெழுத்து போடுங்களேன், வித்தின் ½ அன் ஹவர் நான் உங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறது மாதிரியான ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியான ஒரு தோரணையாகத்தான் பார்க்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கமாகத்தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வியை உருவாக்குவது மாநில அரசு, கட்டிடங்களை உருவாக்குவது மாநில அரசு, மாணவர்களை சேர்ப்பது மாநில அரசு, எல்லா உரிமைகளும் மாநில அரசுக்கு இருக்கிறது. பொதுப்பட்டியலில் இருப்பதால் ஏதோச்சித்தனமாக இவர்கள் முடிவெடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நிதியை நிறுத்தி வைப்பது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கையாக இருக்கிறது. இந்த போக்கை இந்திய ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். துரோணாச்சாரியார் ஏகலைவன் கல்வி கற்றது குற்றம் என்று சொல்லி ஏகலைவனுடைய கட்டவரலை வெற்றியதைப் போல இன்றைக்கு நவீன துரோணாச்சாரியர்களாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழக மாணவர்களுடைய கல்வியை பறிக்கக்கூடிய இந்த செயலை அனைவரும் கண்டிக்க முன்வர வேண்டும். அகம்பாவத்தின் உச்சம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. நீங்கள் திரும்ப திரும்ப திணிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வீர்களேயானால் மீண்டும் ஒரு 1965 நடைபெறுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. இந்திய ஏற்றுக்கிட்டாதான் கல்வி நிதி அப்படிங்கிறதுல வந்து ஒன்றிய அரசு ரொம்பவே பிடிவாதம் காட்ட ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் வந்து சமீபத்தில் செய்தியாளர் சந்தித்த போது சொன்ன விஷயம் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான ஒன்றா இருந்துச்சு. தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை விடுவிப்போம் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக அவர் இருக்கார். உறுதியாகவும் அதை சொல்லியிருக்காரு. அரசியல் காரணங்களுக்காக தான் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாரு. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கணும், மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்கும்போது ஏன் தமிழ்நாடு அரசு அதை ஏற்க மறுக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றிய கல்வி அமைச்சர் கேள்வியை முன்வைக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்காரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு வந்து மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது, இதை வந்து கல்வி அமைச்சரால் கூற முடியுமா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாரு. அதே போல் வந்து இன்னும் கூட பல தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாமே இதுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை, அதாவது ஒன்றிய அரசுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டை இந்திய வந்து படித்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்க்குதா ஒன்றிய அரசு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் பிரதானமான கேள்வியாக இருக்குது. என்ன செய்ய போகுது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் மதிவதனி, அதே போல் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன், விமர்சகர் எம். குமார், இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் தமிழர் பிரசன்னாவும் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். மதிவதனையிட்டிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் சொன்னது அப்படிங்கிறது அது இருக்கட்டும். இந்த பக்கம் நாம் எடுத்துட்டோம்னா ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்கிறாரு,
புதிய கல்விக் கொள்கையை வந்து பிற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்க மறுக்குது? அதுக்கு வந்து அரசியல் காரணங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அரசியல் காரணங்களுக்காக தான் தமிழ்நாடு ஏற்க மறுக்குதா? இல்லை, முதல்ல வந்து அவர் பேசின அந்த தொனி, அந்த தோரணை அப்படின்றது அப்பட்டமான அதிகார திமிர். அந்த திமிருக்கு எதிராக ஒரு அரசியல் செய்வதற்கு எப்போதும் தமிழ்நாடு தயாராக தான் இருக்குது. அந்த அதிகார திமிரோடு நாங்கள் இப்படி தான் இருப்போன்ற ஆணவத்திற்கு எதிராக அரசியல் செய்வதற்கு தமிழ்நாடு எப்போதும் தயாராக தான் இருக்குது. அதில் தான் அவர் ரொம்ப தெளிவாக என்ன கேட்குறாருன்னா, ஒய் டிஎன் alone is resisting அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தமிழ்நாடு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்னா, பிகாஸ் தமிழ்நாடு ஒன்லி நோஸ் அபவுட் ஆல் யர் அஜெண்டா. உங்களோட ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி, பிஜேபியினுடைய பாசிச தன்மை, எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி மீது நீங்கள் செலுத்தக்கூடிய ஆதிக்கம், எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி உரிமை மீது நீங்கள் செலுத்தக்கூடிய வன்முறை போக்கு தமிழ்நாடுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தமிழ்நாடு இதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறது அப்படின்ற பார்வை ஒரு பொய்யான கட்டமைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் செய்வதாக இருந்தால் உண்மையாகவே தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரிங்க, நீங்கள் சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது பிஜேபியோடு ஒன்றிணைந்து செய்யக்கூடிய அரசியல். ஆனால் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நிதி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு வராங்க இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? தேசிய கல்விக் கொள்கை என்ற புதிய கல்விக் கொள்கை நீங்கள் பேர் வச்சிருக்கக்கூடியது அவ்வளவு ஆபத்தானது. ஆனால் அதே நேரத்தில் இந்த நிதியை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லலை. இது எங்களுடைய உரிமைன்னு சொல்கிறாங்க. ஏன் உரிமைன்னு கேட்டால், பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் மாற்று பாலினத்து அல்ல எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது. ஏன்னா இது வந்து திகாவா, திமுகவா, காங்கிரஸா, விசிகாவா அப்படின்ற கணக்கே கிடையாது. கல்வியாளர்களும் பெற்றோர்களும் சமூகமும் சேர்ந்து எதிர்க்க வேண்டியது. ஏன் இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி மட்டும்தான் சமத்துவத்தை போதிக்கக்கூடியது. நீங்கள் படித்தவங்க கிட்ட போய் ஏன் இன்னைக்கு சமத்துவம் பேசணும், சமூக நீதியை பேசுங்கன்னு நம்ம பள்ளி கல்லூரிகளெல்லாம் போய் பேசுகிறோம்னா, அந்த பிள்ளைங்கனால மட்டும்தான் சமத்துவ சமூகத்தை நோக்கிய சிந்தனையோடு இருக்க முடியும். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்பது, ஒரு புள்ள கூட படித்து அறிவாக மாறிடக்கூடாது, சுயமாக சிந்திச்சிடக்கூடாது. சுய சிந்தனை வந்துட்டா நீ எல்லாமே முற்போக்காக யோசிக்க ஆரம்பிச்சிடுவ. தமிழ்நாடு முற்போக்காக யோசிக்கிறதுனால தான் இவங்கனால நமக்கு எப்போதுமே கால் ஊன்ற முடியாமல் இருக்கும்னு சொன்னால் அதை எப்படி கை வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பேசின பேச்சு, சாமானிய மக்கள் யாரோ ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் அரசியல் கடந்து போய் கேட்டு பாருங்க, என்ன திமிரோடு ஆணவத்தோடு நீ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா நான் உனக்கு தரேன், முதல்ல கொடுக்க வேண்டிய பணம் என்ன? அது என்ன பிஎம் ஸ்ரீக்கான பணமா? பிஎம் ஸ்ரீயை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம், உண்மை. பிஎம் ஸ்ரீக்கு நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காத. யார் கேட்டா? இது எஸ்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய 2018 இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய பணம். அந்த பணத்தை கொண்டு வந்து நீங்கள் எப்படி பிஎம் ஸ்ரீயோட முடிச்சு போடுவீங்க? சரி, அப்படியே முடிச்சு போட்டாலும் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கணும்ல. பிஜேபியில் இருப்பவர்கள்ட்டே நம்ம கேட்போம், இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுனால இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால், பிஎம் ஸ்ரீ அப்படின்றது ஏற்கனவே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், ஏற்கனவே நல்லா இயங்கக்கூடிய பள்ளிகளை எடுத்து பிஎம்மோட பேரை ஒட்டி லேபிள் ஓட்டுறதுக்கான வேலை. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா, நீ லேபிள் ஓட்டுற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், எங்ககிட்ட ஏற்கனவே நல்ல கட்டமைப்போடு கல்வி வளாகங்கள் இருக்கிறது, நல்ல கட்டமைப்போடு அரசு பள்ளிகள் இருக்கிறது, ஏற்கனவே எங்கள் பிள்ளைங்க நல்ல ஷைன் ஆகிட்டு இருக்காங்க, பல துறைகளுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்துடைய நிதியை கொடுங்கள். இப்போ பொதுமக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே நமக்கு வந்து கொண்டிருந்த நிதியை இந்த ஒன்றிய பிஜேபி அரசு நிறுத்தி இருக்கு. 2152 கோடி அப்படின்றது ஏதோ சாதாரண அமௌண்ட் கிடையாது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், மாதம் 76 கோடியும் வருடத்திற்கு 920 கோடி ரூபாயும் இந்த ஃபண்டில் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறப்ப அதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைப்போம் அப்படின்றது தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறை இல்லையா? சரி, நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு இவங்க கிட்ட ஏதாவது ஒரு 5 நல்ல காரணங்கள் இருக்கா? ரொம்ப வேண்டாம். முதல் காரணம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும், ஹிந்தியை ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க.
ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர். மூணாவது என்ன சொல்றாருன்னா ரூல் ஆஃப் லா தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. மதி இப்போ வந்து இல்ல இந்த கேள்வியை ஏன் வந்து இதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நான் இப்போ வந்து பாஜக தரப்புல யார்கிட்ட கேட்டாலும் அடுத்து வரக்கூடிய பதில் அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து ஒரு அமைச்சர் வீட்டு பையன் வந்து ஹிந்தி படிக்கிறது இல்லையா, அவங்க நடத்துகிற ஸ்கூலில் வந்து ஹிந்தி இல்லையா அப்படிங்கிற கேள்வியை திருப்பி கேட்பாங்க. அதற்கான பதிலோட அதுக்கான பதிலை நான் சொல்றேன். அஞ்சாவது விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கான பதில சொல்றேன். நாலாவது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றாங்க. அஞ்சாவது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது அந்த நலனில் அக்கறை இல்லாம இருக்கீங்க, இருந்தா அதெல்லாம் ஏத்துக்குவீங்களான்னு கேட்கறாங்க. இந்த 5 வாதமும் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட பொய். அதுலதான் முதல் பொய், நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் வீட்டு பிள்ளை படிக்கலையா, அந்த வீட்டு பிள்ளை படிக்கலையான்னு அதர பழசான கேள்வியை பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, அமைச்சர் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிக்குதுன்னே வச்சுப்போம். படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துலையும் மகாராஷ்டிராலையும் போய் வேலை பார்க்கறதுக்கு அமைச்சர் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிக்கல. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டாலும் 11வது 12வதுல ஹிந்தின்ற ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து அந்த பிள்ளைங்க படிக்க போகிறது கிடையாது. பயோமேக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ அதற்கடுத்து கல்லூரிகளுக்கு அவங்க போகிறது வெளிநாடுகளுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அமைச்சர் வீட்டு பிள்ளை ஹிந்தி படித்து மகாராஷ்டிராவுக்கு வேலைக்கு போனாலும் சரி, பஞ்சாபுக்கு வேலைக்கு போனாலும் சரி, எங்களை போன்ற சாமானிய வீட்டு சாதாரண வீட்டு பிள்ளைங்க டெல்லியிலையும் குஜராத்லையும் வேலை வாய்ப்புக்காக நாங்கள் போய் நிற்க போகிறது கிடையாது. ஏன் நிற்க போகிறது கிடையாதுன்னா, அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்களே தமிழ்நாட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இருமொழி கொள்கையின் மூலமாக தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்து வெளிநாடுகளுக்கு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கட்டமைப்பை உடைப்பதற்காக இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் துணைக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. சரி, இவங்க எல்லாரையும் துணைக்கு கூப்பிடுறீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளை ஹிந்தி படித்து எந்த தரத்தில் இருக்குன்றத டேட்டா கொடுங்க சார். இப்பயும் நான் சொல்றேனே, தமிழ்நாடு அரசு கிட்ட பள்ளி கல்வித்துறை கிட்ட ஹிந்தி படித்ததால் இத்தனை தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், ஆங்கிலத்தை படித்ததால் தமிழ்நாடு நாசமா போயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு டேட்டா கொடுங்களேன். எப்பயுமே தரவுகள் இல்லாம நீங்க திரும்ப திரும்ப திமுகவுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனையை அதை மாத்துறீங்க. இது திமுகவுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனை கிடையாது. கேள்வி முன் வச்சிருக்கீங்க. வரேன் நம்ம தொடர்ந்து பேசலாம். புரட்சி கவிதாசன் உங்ககிட்ட தான், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குது, இதை வந்து அமைச்சர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முதலமைச்சர் முன்வைக்கிறாரு. பதிலை நீங்க சொல்லலாம். வணக்கம். இந்தியா பிறந்ததிலிருந்து சுதந்திர இந்தியா உருவானதிலிருந்து உருவாக்கப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை. வரலாற்றை மேலெழுந்த வாரியாக வாசிக்காமல் இருப்பது நல்லது. ஆழமாக படித்து ஆழமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதனால் தேசியம், இந்திய தேசியம் என்றைக்கு உருவானதோ, அறிவுச்சுரங்க அம்பேத்கர் அவர்கள் வார்த்தெடுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததோ, அன்றைக்கே இந்திய தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு பொருள் உருவாகிவிட்டது. அதன்படி மும்மொழி கொள்கை என்பது காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஆட்சி காலத்திலேயே அறிமுகப்படுத்தி விட்டது. அதனால தான் 65க்கு திரும்ப போக வைக்காதீங்கன்றெல்லாம் இவங்க பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள். நாங்கள் வந்து இந்திய இராணுவத்தை திருப்பி விரட்டிய 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்லாம் அடிக்கடி சொல்கிறாங்கல்ல. அப்போ 65ல் பிஜேபி சர்க்கார் இருந்ததா, மோடி சர்க்கார் இருந்தாரா, அல்லது தர்மேந்திர பிரதான் கல்வி மந்திரியாக இருந்தாரா? அதனால் வரலாற்றை ஒழுங்காக வாசிக்க வேண்டும். பாரபட்சமாக படித்தா, அறகுறையாக படித்தா, இப்படி மிஸ்டர் பகுத்தறிவு, மிஸ்டர் தன்மானம், மிஸ்டர் சுயமரியாதைன்னு பேரை போட்டுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதனால இந்தியா உருவான காலத்துல தயவு செய்து நீங்க தயவு செய்து தலையிடாதீங்க. இல்ல நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கம்மா. தயவு செய்து நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். மிஸ்டர் தன்மானம்னா அந்த வார்த்தையெல்லாம் நீங்க பேசுங்க. நான் விஷயம் இல்ல தயவு செய்து நீங்க நிப்பாட்டணும். ஸ்டாப் யுவர் இல்ல மதிவதனிக்கான பதில நான் கேட்கல, அமைச்சர் கேட்டிருக்காரு, அதற்கான பதில சொல்லுங்க. இல்ல தனிமனித தாக்குதல் வேண்டாம். இருக்கும்போது ஏமா நெறியாளர் இருக்கும்போது நீ ஏமா அந்த வேலை பாக்குற? என்ன பாத்தீங்க? தனிமனித தாக்குதல் வேண்டாம் சார், தனிமனித தாக்குதல் வேண்டாம். நிகழ்ச்சியில பாத்துர்க்கேன். ஒருமையில ஏன் பேசுறீங்க? கவிதாசன் ஒருமையில பேச கூடாது. தனிப்பட்ட முறையில இல்ல அவர் வந்திருக்கிறது கவிதாசன் ஒருமையில பேசாத. நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்கனா. தம்பி ஒருமையில பேசாத தம்பி. நீங்க ஏனா
நாகரிகமா கேட்ட கேள்விக்கு பதில். எனக்கு யாரும் பாடம் எடுக்க இல்ல வேண்டியதில்லை. அவர் வந்த கேட்ட கேள்வி இல்ல யாரும் யாருக்கும் பாடம் எடுக்கல. புரட்சி கவிதாசன் மதுவதனி யாருக்கும் பாடம் எடுக்கல. கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு வாங்க. பாருங்களேன், திருவேங்கடம் சார் அனுப்பிச்சிருங்களே. எதுக்கு அவரை நெறியாளரா வச்சிருக்கீங்க? நீங்க தம்பி, என்ன ஒரு பேசுறீங்க? புரட்சி கவிதாசன் நான் தான் பேசிட்டு இருக்கேன், நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீங்க வாந்தி எடுக்கிறது எங்களுக்கு நல்லது. நல்லா அவங்கள எடுங்க. மேல உண்மையில புரட்சி கவிதாசன் பேசாதீங்க. நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். பேசவே சொல்லுங்க. விட நான் கேட்ட மாட்டேங்கிறாங்க. கேள்விக்கான பதிலுக்கு வாங்க. அதை விட்டுட்டு நீங்க ஏன் வேற எங்கேயோ போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் அவங்க அமைதியா இருக்க சொல்லுங்க சார். இல்ல அவங்க அமைதியா அவங்க தான் இருக்காங்க. சுற்றுலா பேச இல்ல, இல்ல, சொல்லுங்க. நீங்க தனிப்பட்ட நான் முறையில இடைமறிக்கல. தாக்குறீங்க. இல்ல அவங்க ஏதாவது தனிப்பட்ட தாக்குதல் பாஜக இல்ல, தனிப்பட்ட முறையில என்ன பேசுறது? தனிப்பட்ட தாக்குதல் வச்சாங்களா? இல்ல யாராச்சும் பேர் குறிப்பிட்டு சொன்னா சார் ஆ. அப்படி இல்ல சார். தனிப்பட்ட முறையில தாக்குறது திமுக and சரி வாங்க, alliance தான். விஷயத்துக்கு வாங்க, விஷயத்துக்கு தனிப்பட்ட வாங்க, முறையில விஷயத்துக்கு வாங்க. தாக்குறது வேற வேற BJP டைவர்ட் பண்ண BJP வேண்டாம். and வாங்க. alliance தான் தாக்கிட்டு இருக்காங்க. ம். அதனால தேசிய கல்விக் கொள்கை என்பது அதனுடைய அடிப்படை சாராம்சமே மும்மொழி கொள்கை. இன்னும் சொல்ல போனால் 1968 முதல் முறையாக உருவாக்கப்படுகிறது. இல்ல அது ரைட் சார். இப்போ வந்து நீங்க வந்து இதை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படிங்கிறது வந்து இங்க நீங்க வந்து மிரட்டி பாக்குற வேலை தானே. 1992 ஆ. என்னங்க இல்லங்க என்ன காங்கிரஸ் என்ன செய்ததோ அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் என்ன செய்ததோ அந்த முறையில தான் நாமும் 2020 ஜூலை 20ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை பல்வேறு சீர்திருத்தங்களை உள்ளடக்கியது. ஏற்கனவே இருந்த கல்விக் கொள்கைகளை மெருகேற்றி காலத்தின் தேவைக்கு ஏற்ப விஞ்ஞானத்தினுடைய விசாலத்திற்கு ஏற்ப ஆழமாகவும் அகலமாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தோடும் உலக பரப்புக்கு தகுந்தவாறு தக்கவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா கடந்த கால காங்கிரஸ் மற்றும் அரசுகள் செய்ததை விட அவங்க கட்டாயமாக இந்தியை படிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய இப்போது மோடி சர்க்கார் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. இந்தியை திணிப்பது கட்டாயமாக இந்தி என்பது காங்கிரஸ் சர்க்கார். ஆனால் ஏதேனும் ஒரு இந்திய மொழி மலையாளம் படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம். தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு பேர் தெலுங்கு பேசுகிறாங்க. தெலுங்கு படிக்கலாம், அது மாதிரி ஒடிசா படிக்கலாம். இல்ல உங்களுக்கு தேவைப்பட்டா ஹிந்தி படிங்க. ஒன்றிய கல்வி அமைச்சர் சொன்னார்ல சார், அதுக்கு வாங்க சார். நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா நிதி அப்படி ஏன் மிரட்டுறீங்க? அதான் கேக்குறாங்க. அதாவது இல்ல என்னுடைய தாய் வந்து பொன்னானவள் அப்படின்னு நீங்க போற்றி புகழுங்க. ஆனால் மாற்றான் தாயை கேவலப்படுத்தக்கூடாது என்பது மனித நாகரிகம். தமிழ் ஆகச்சிறந்த மொழி என்று கொண்டாடுங்க. இல்ல இந்திய மொழிய இந்தியை திணிக்கிறோம். இந்தியை கற்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதை யாரும் கேட்கல. இல்ல சார் சார் தமிழ்நாட்டுல யாரும் ஹிந்தி படிக்கவே வேண்டாம்னு யாருமே சொல்லல. இங்க இருக்கிற யாருமே சொல்லல. இத படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திணிக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. இல்லங்க நாம இந்திய தேசிய அடிப்படையில் ஒரு கல்விக் கொள்கை உருவாகிறது. அந்த கல்விக் கொள்கை உருவாவதற்கு முன்பாகவே நீங்க சேலஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்லை. கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்து அது அமலுக்கு வந்து அதனுடைய சாராம்சத்தை குறிப்பாக மும்மொழி கொள்கையை இப்பதான் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. நாங்கள் இந்த PM ஸ்ரீ புரட்சி கவிதாசன் சார் மும்மொழி கொள்கையை இப்ப ஏதோ 2021 இருந்து தான் திமுக எதிர்க்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். நாங்க அப்புறம் இல்ல சார் திமுக இல்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் எதிர்த்தார்கள். அதன் பேரில் ஏற்கனவே சாஸ்திரி உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், இந்திரா காந்தி உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், நேரு காலத்திலே உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது, மொராஜி தேசாய் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு, அது மாதிரி வாஜ்பாய் கூட கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு உறுதிமொழியை வாங்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். தமிழ்நாடு BJP உங்களோட சேர்ந்து வருவதற்கு தயாராக. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா சொல்லாததை பேசாததை நீங்கள் பேசுவதாகவும் சொல்லுவதாகவும் சொல்லுவதுதான் தவறு. நீங்க இந்தி கட்டாயம் என்ன சொல்லல என்ன சொல்லல அத வாங்க. அதான் இந்தி கட்டாயம்னு சொல்லியிருக்கோமா சார்? இந்தி கட்டாயம்னு சொல்லியிருக்கோமா? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் நிதி அப்படின்னு சொல்லி சொன்னது இல்லன்றீங்களா அப்போ? சார் இல்லங்க அப்படி இல்ல சார். நான் திரும்ப உங்களை நான் கரெக்டா ரிப்பீட் பண்றேன். they have to accept national education policy. அவ்வளவுதான். இமிடியேட்டா ரிலீஸ் பண்றங்கறாரு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு இந்திய மொழியை விருப்பப்படமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுது.
எங்கேயாச்சும் ஹிந்தி கட்டாயம்னு சொல்லுதா? இவங்க கேக்குறாங்களே ஹிந்தி படிச்சவங்க சரி பேசலாம். எல்லாரோட பார்வை கேட்டு வந்தாலும் தேனாரும் பாஞ்சிருச்சா அப்படின்னா நான் கேட்கிறேங்க சார். நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரே ஒரு விஷயம். அதாவது ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்று நாங்க சொல்லல. ஹிந்தி படிச்சா மூளை விரியும் அப்படின்னு நாங்க சொல்லல. ஹிந்தி படிச்சா உடனே நீ வந்து விஞ்ஞானி ஆயிருவேன்னு சொல்லல. ஒரு மொழி பல மொழி படிப்பது என்பது இந்தியாவுடைய இன்டெகிரிட்டிக்கு, ஒருங்கிணைப்புக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை தன்மைக்கு, தேசிய ஒருங்கிணைப்புக்கு, ஒரு சக மனிதனை மதிப்பதற்கு, இந்தியா ஓர்மையாக இருப்பதற்கு மொழியுடைய அறிவுனால விசாரப்படும். இவ்வளவுதான். ஏதேனும் ஒரு மொழியை இங்க இருக்கிற மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கலாம், இங்க இருக்கிற சிபிஎஸ்ல படிக்க வைக்கலாம், ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க கூடாது. என்னங்க உங்களுடைய இந்தி எதிர்ப்பு? சரி வரேன் பிரின்ஸ் சார் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறதுங்கிறது புரட்சி கவிதாசன் விதவிதமான காரணங்களை சொல்கிறாரு. நாங்கள் வந்து மும்மொழி கொள்கை, அதாவது இந்திய மட்டும் படிங்கன்னு சொல்லலை, ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். ஏற்றுக்கிட்டா நிதி. நீங்கள் வந்து தொடக்கத்தில் சொன்னீங்க புதிய கல்விக் கொள்கைன்னு 2 வார்த்தை பயன்படுத்தினீங்க. அந்த ஆவணத்தில் புதுசாக ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ அவரே ஒத்துக்கிட்டாரு, சுதந்திர காலத்திலேருந்து என்ன இருக்கோ அதுதான் இருக்குன்ட்டார். அப்போ புதுசாக ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு. 2வது கல்விக் கொள்கைன்னு சொல்லியிருக்கீங்க. கல்விக்கு ஏதாவது டெஃபினேஷன் இருக்கான்னு சொல்லுங்கள். புதுசாகவும் ஒன்றும் இல்லை, கல்வியை குறித்தும் பேசலை, ஆனால் அந்த ஆவணத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? தேசிய கல்விக் கொள்கை 2020ன்னு பேர் வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணத்தை நான் எப்படி கல்விக் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தான் ஜம்மு காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத் தொடங்கி அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்கள்லையும் பேராசிரியர்கள் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு கொள்கையை நிராகரிப்போம் அப்படின்னு சொல்றதுல இதே இந்த அரசில் எத்தனையோ கொள்கைகள்லாம் வந்திருக்கு. எந்த கொள்கையும் எல்லா கொள்கையும் கொள்கையை நிராகரிப்போம் யாரும் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொள்கை நிராகரிப்போம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு செவிசாய்த்து பார்க்கணும். 2வது ஒரு விஷயத்தை அவர் கேட்டாரு, நீங்க முன்னாடி சேலஞ்ச் பண்ண வேண்டியது தானே, இப்ப ஏன் சொல்றீங்கன்னு. 2016ல இருந்து நாங்க அனுப்பின ஆவணங்கள் நான் வச்சிருக்கிறேன். அரசாங்கத்திற்கு, ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாங்க அனுப்பின கருத்துக்கள் நான் வச்சிருக்கிறேன். எல்லா இடத்திலையுமே எந்தெந்த கூறு, அதாவது முதல்ல அவங்க கேள்விகள், தலைப்புகள் கொடுத்தாங்க. 13, 23ன்ற தலைப்புல உயர்கல்விக்கும் பள்ளி கல்விக்கும் அந்த தலைப்புகள்ல தொடங்கி விமர்சனங்களை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 43 பக்க அறிக்கைக்கு விமர்சனம் வச்சிருக்கோம். கடைசியா வந்த டிஎன்இபி 2019க்கு விமர்சனத்தை வச்சிருக்கோம். எங்க விமர்சனங்கள் அனைத்தையுமே புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள், அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அந்த அரசு தெரிவித்த எதிர்ப்புகளை கூட நீங்கள் நிராகரித்து விட்டு நீங்கள் எதையெல்லாம் வரைவில் சொன்னீங்களோ அதை அப்படியே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு கல்விக் கொள்கைன்ற பேர்ல கொடுத்திருக்கீங்க என்பதுதான். இந்த கல்விக் கொள்கையில மொழியை பற்றி அவர் கரெக்டா தான் சொல்றாரு. அதுல மொழியை பத்தியே பேசலன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் அப்படிதான் அவங்க டீல் பண்றாங்க. பண்பாடு, மொழி ரெண்டையும் தான். அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திரு RN ரவி சொல்றது, அப்போ இப்ப மரியாதைக்குரிய கவிதாசன் அவர்கள் பேசுனது, அதுல ரொம்ப ஆழமான விஷயம் இருக்கு. நீங்க பார்க்கணும் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, நீங்க கரெக்டா படிச்சாதானே தெரியும். ஒரு ஒற்றை சமஸ்கிருத பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்க தானே நாங்கள் முயற்சி செய்கிறோம். நாங்கள் என்ன ஹிந்தியா வளர்க்க போறோம் அப்படின்னு கரெக்டா கேட்கிறாங்க. அவங்க ஹிந்தின்றது ஒரு வயா மீடியா வச்சிருக்காங்களே தவிர ஹிந்தி அல்ல. அவங்க மொழியை பற்றியே பேசல. இந்திய மொழிகளை அப்படின்னா ஆவாதி மொழியில இல்ல, உத்தரப்பிரதேச மக்களுக்கு நீங்க பாடம் கற்றுக் கொடுக்கணும். போஜ்பூரி மொழியில எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். உங்களுக்கு போடோ மொழியில எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். மொழின்னா என்ன, இந்த மாநிலங்கள் எல்லாம் பீகாரில் இருக்கிறது வெறும் ஹிந்தி மொழியா? பீகாரி மக்கள் கிட்ட வரலாம், பேசலாம், வர்றீங்களா? அங்கே இந்தி எப்படி தன்னுடைய மொழியை விழுங்கியது. இப்ப மகாராஷ்டிரால அந்த கொதிப்பு ஏற்பட்டிருக்கு. மராத்தி மொழியை ஹிந்தி விழுங்க பார்க்கிறதுன்னு. இப்ப எல்லா மொழியையும் ஹிந்தி விழுங்கிய பிறகு இந்தியை சமஸ்கிருதம் விழுங்கும். ஆக அது எந்த ஆவணம்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற ஒரு செயல் திட்டம் தான். அதற்கு பெயர் தான் தேசிய கல்விக் கொள்கை 20. இதற்கு எது எதிரா இருக்குன்னா கல்வி எதிரா இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, எழுத்தறிவு, எண்ணறிவு, வேலை திறன். உலகத்துல வேற எந்த ஆவணத்திலையுமே 3 வயது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வேலையை அறிமுகப்படுத்துங்க, ஃபன் லேர்னிங்ன்ற பேர்ல, மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுதல்ன்ற பேர்ல ஒரு வேலையை அறிமுகப்படுத்துங்கன்ட்டு உலகத்துல எந்த கல்விக் கொள்கையில சார் எழுதி இருக்கு?
14 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு வேலை திறன் ஒகேஷனல் ஸ்கில்லிங்க கொடுங்கன்னு கேக்குறீங்க. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு ஏன் சார் வேலை திறன் வேண்டும்? அது என்ன அரைக்குறை திறன் கொண்ட? எல்லாவற்றுக்கும் மேல நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஐயா வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக்கோட வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க கேட்டீங்கன்னா ரெடி ரெஃபரன்ஸ்க்கு அவர் ஹிந்தி இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வச்சிருக்கிறாரு. அப்படியே இப்போ கேமராவை திருப்புனீங்கன்னா ஆர்டிகல் 14 எடுத்துக்கோங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ கோட்பாடு. நீங்க என்ன சொல்றீங்க? பிஎம் ஸ்ரீ வெப்சைட்டுக்கு போங்க, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஸ்கூல் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. ரைட். அப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் தான் ரைசிங் இந்தியா அப்படின்னா மற்ற ஸ்கூல்னா வாட் இந்தியா? அப்போ இந்த ஸ்கூல் இந்த பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சிறப்பா எல்லாமே கிடைக்கும்னா மற்ற பள்ளியில படிக்கிற குழந்தைக்கெல்லாம் ஆக 75 ஆண்டுகள் கழித்து கூட 75 ஆண்டுகள் கழித்து கூட ஆர்டிகல் 41 ஐயா வச்சிருக்கிறாரு. ரைட் டு எஜுகேஷன் அக்கார்டிங் டு எக்கனாமிக் கெபாசிட்டி, எக்கனாமிக் growth சொல்லியிருக்காங்க. அப்ப 75 ஆண்டுகள்ல குறிப்பா 2014 இருந்து 2024 வரைக்கும் பொருளாதாரம் வளரவே இல்லையா? திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில பொருளாதாரம் வளரவே இல்லையா? பொருளாதாரம் வளர்ந்தால் கல்வியை உரிமையா கொடுக்கணும்ன்றாங்க. கல்வியை உரிமையா கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா அந்த 41 எழுதும் பொழுது 45 இருந்தது. 45 10 தொடக்க கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுன்னு சொன்னா அடுத்த 10 ஆண்டுக்குள்ள உயர்கல்வியை கொடுப்பீங்கன்னு அர்த்தம். ஆக தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அரசின் பொறுப்பிலும் செலவிலையும் உரிமையா கொடுன்றதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதின அந்த அரசமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது. ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம். அப்ப உங்க வீட்டு பிள்ளை பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல படிக்கும், எம் வீட்டு பிள்ளை கவர்மெண்ட் பிஎம் ஸ்ரீயும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல் என் புள்ள வந்து கேட்கும், ஏப்பா அவர் புள்ள மட்டும் பிஎம் ஸ்ரீல படிக்குது, என்னால படிக்க முடியலையே. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல், எஜுகேஷனல் பிளாக்குக்கு ஒரு ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதுல தான் கொடுக்க போறீங்க. ஆக இது சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது. தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி கோட்பாடு தான் பின்பற்றப்படுகிறது. கலைஞர் அவர்கள் குழந்தைகள் மனதில் ஏற்றத்தாழ்வு உருவாக கூடாது என்பதனால் ஒரு சமமான கல்வியை சீராக எல்லோருக்கும் கொடுக்கணும்ன்ற அந்த 2 சொற்களுடைய கூட்டு சொல்லுதான் சமச்சீர் என்பது. எனவே பிஎம்ஸ்டி என்பது எங்களுடைய சமச்சீர் கல்விக் கொள்கைக்கு எதிரானது என்பதனால் சமத்துவமான கல்வியை கொடுக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். இது ஒரு 200 ஆண்டு போராட்டம். 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சி ஆட்சி தொடங்கி கல்வியை பரவலாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கோம். கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி தொடங்கி சுதந்திர இந்தியாவில் உயர்கல்வி வரைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கோம். அதற்கெல்லாம் எதிராக ஒட்டுமொத்தமாக கல்வியை தனியாரிடம் கொடுக்கக்கூடிய மிக சூழ்ச்சிகரமான ஒரு செயல் திட்டம் என்பதனால் இதை ஏற்க இயலாது என்று சொல்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை என்னால் எல்லா வகையிலும் நிரூபிக்க முடியும். ரைட். நான் பிரசன்னாட்ட கேட்கணும். இப்போ ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்றது போல தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் என்னவெல்லாம் ஆபத்து காத்திருக்கு? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றது மாதிரி இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீரத் தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார் அவரை காரி உமிழ்ந்துடுவோம் அப்படிங்கிறதான் பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரி. இப்போ புரட்சி கவிதாசன் பேர் வச்சுட்டு ஒருத்தர் சொன்னார், உங்கள் தமிழ்த்தாயை கொண்டாடுங்கள், மாற்றான் தாயை கொச்சைப்படுத்தாதீர்கள்னாரு. புரட்சி கவிதாசனுக்கும் தமிழ்த்தாய் தான் தாய் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆகவே தான் அவர் புரட்சி கவிதாசன் என்று பெயர் வைத்திருக்கிறார். ஒரு செய்தி சொல்கிறேன் சார். இந்த நிதி விடுவிப்பிற்கும் மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்கிட்டாதான் நான் நிதியை விடுவிப்பேங்கிறதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா ஒரு துளி அளவு கூட தொடர்பு கிடையாது. இது ஏற்கனவே சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தின்படி இடைநிற்றலையும் அந்த தொடக்க கல்வியினுடைய ஊக்குவிப்பையும் நிலைநிறுத்துவதற்கு கொடுக்க வேண்டிய பணமே தவிர இந்த புதிய கல்விக் கொள்கையும் பிஎம் ஸ்ரீயும் ஏற்றுக்கிட்டாதான் அப்படிங்கிறதுக்கான எந்த துணை கேள்விகளோ அல்லது துணை நிபந்தனைகளோ கிடையாது. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையும் இந்தியும் நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்னா, புரட்சி கவிதாசனுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல. கேட்டா அவர் மந்திரி பிள்ளைங்க படிக்குது, சிபிஎஸ்இ பிள்ளைங்க படிக்குது. சிபிஎஸ்இ நீங்க நடத்துறீங்க சார், மத்திய அரசாங்கம் நடத்துது சிபிஎஸ்இ. ஆனாலும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத, அடிக்கோடிடுகிறேன், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அந்த மாநிலத்தின் மொழியான, எங்கள் மாநிலத்தின் மொழியான தாய்மொழியான தமிழையும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் கட்டாயம் படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் சட்டம்.
அது சிபிஎஸ்இயா இருந்தாலும். சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம். இதை அடித்தந்திருத்தமா சொல்றேன். 10 வருஷமா மத்திய அரசுல இருந்து நீங்களும் உங்க ஆட்சியாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த ரீல் அந்து போய் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் சொல்லிருச்சு, தமிழ் சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டாயம். இதை அடிக்கோடுறேன். இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்ப இவங்க சொல்றதை நாங்க கையெழுத்திட்டான்னா நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்ல விரும்புறேன். அது புரட்சி கவிதாசனுக்கு சேர்த்து தான். ஏன்னா என்னுடைய பிள்ளைகளும் தமிழ்நாட்டில் தான் படிக்கிறார்கள், புரட்சி கவிதாசனுடைய பிள்ளைகளும் தமிழ்நாட்டில் தான் படிக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் நன்றாக படிப்பார்கள், என்னுடைய பிள்ளைகளும் நன்றாக படிப்பார்கள். ஒப்பீட்டளவில் உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர் இந்த மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது நாங்கள் இந்திய சுதந்திர வரலாற்றில் கல்வித்துறை என்பது 99.9% என்ரோல்மெண்ட் ரேஷியோ சார். தமிழ்நாடு இந்த புள்ளி வர நான் சொல்லல, உங்க மத்திய அரசாங்கம் சொல்லுது. 99.9% சுதந்திர இந்தியாவிலேயே இந்த ஆண்டு என்ரோல்மெண்ட் ரேஷியோல எலிமெண்டரி ஸ்கூல்ல கொண்டு வந்து சாதனை படைத்தது தமிழ்நாடு சார். உங்களை மாதிரி இல்ல. நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குற நிதியும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குற நிதியும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுத்து நாங்கள் வளர்க்கிறோம். நீங்க சொல்றீங்கல்ல மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்திய அணுகாதீங்கன்னு. இந்தி தெரிந்தால் மட்டும்தான் இந்திய குடிமகன் என்கிற மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து மத்திய அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்க காங்கிரஸ் செய்ததால் தான் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்ததால் தான். எந்த அரசாங்கமும் மொழி ஏகாதிபத்தியத்தை திணிக்கிற போது அதை எதிர்த்து உயிரையே ஆகுதியாக கொடுப்பதற்கு திமுகவின் தொண்டன் இன்றைக்கும் தயாராக இருக்கிறான். இந்த ஆளுமை இருக்குல்ல. நாங்க ஒரு கேள்வி, லாஜிக்கான ஒரு கேள்வி வைக்கிறோம். நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா என்ன பிரச்சனை? நீங்க ஏன் இந்தி படிக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன். இது அண்ணாமலை கூட ஒரு கேள்வியா முன் வச்சிருக்காரு இன்னைக்கு. அதாவது உங்களோட 1960 காலாவதியான கொள்கையை இன்னும் ஏன் தமிழ் குழந்தைகள் மேல திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு யாருன்னு தெரியலங்க அண்ணாமலை. நீங்க பாட்டுக்கு அண்ணாமலை சொன்னாருங்க. யாராவது ஒரு 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 நியாயமான தர்க்க ரீதியான ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த பக்கம் ஐ எம் ப்ரௌடு கன்னடிகான்னு சொல்ற அயோக்கியத்தனத்தையும், அந்த பக்கம் போய் என் மண்ணு உயிருக்குதான்னு சொல்றதும், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லிட்டு டெல்லியில போய் ஆப் மேரே அண்ணாமலைக்கே போல்தாகேன்னு பேசுறது அயோக்கியத்தனம் இருக்குல்ல. அந்த மாதிரியான அரைகுறை ஆட்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இந்த மேடையை நான் கொச்சைப்படுத்த விரும்பல. நான் ஒரே ஒரு கேள்வி நான் பொதுமக்களுக்கு விட்டுறேன். நான் மக்கள்கிட்ட பேசுறேன். மக்களுக்கு இந்த விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, நீங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிற போது பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல எத்தனை தமிழ் பள்ளிகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள்? அங்க இருக்கிறது ஒரே லாங்குவேஜ் தான், ஹிந்தியை தவிர வேறு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன்ட்டு 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசி பாருங்க. எங்கள் நாட்டில் இருக்கிற ஒண்ணுமே இல்ல. ஒரு யூடியூபர் வந்தார், வெளிநாடு பிரிட்டன்ல இருந்து ஒரு யூடியூபர் வந்தார். மெரினா கடற்கரைக்கு போனார். அங்கே ஒரு பையன் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டு அவரோடு உரையாடுகிறான். அவன் பேசுகிற ஆங்கிலம், அவன் பேசுகிற மொழி புலமை அவர் அன்னார்ந்து பார்த்து சொல்லிவிட்டு போனார். இவ்வளவு அற்புதமாக பேசுகிறீர்கள், எங்கிருந்து கிடைத்ததுன்னா எங்கள் அரசு பள்ளியில் இதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எங்கள் அரசு பள்ளியில் கொடுக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள். சார், உங்களுடைய மனிதவள குறியீடு எங்க சார் இருக்கு? நீங்க இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எங்க இருக்கு? நீங்க சொல்றீங்க 2036 அதாவது 2030 50% தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய வளர்ச்சி விகிதம். நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 56% போயிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 56% போயிட்டோம். வேலை வாய்ப்புல நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இந்திய அளவுல முதலிடத்துல இருக்கோம். எங்களுக்கு யார் சார் நீங்க? எங்களுக்கு யாரு? இந்த 2500 கோடியை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் காட்டுவீங்கன்னா நாங்கள் இந்திய ஒன்றியத்தினுடைய அங்கம் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த வரியை சொல்லுகிறேன் தெரியுமா? எங்களை நீங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறீர்கள். எங்களை நீங்கள் இந்த இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் எங்களை வழிநடத்துகிறீர்கள். அதனுடைய நோக்கம் என்ன? எங்களை மொழியால் ஆதிக்கம், இனத்தால் ஆதிக்கம், ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்துவா என்று சார் அண்ணா தெளிவா சொன்னார். வாட் இஸ் கால்ட் யூனிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கான விளக்கத்தை சொன்னார். யூனிட்டி என்பது புரட்சி கவிதாசன் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறார், பிரசன்னா ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கேன், நாங்க 2 பேரும் பேசுறோம், நாங்க கருத்து பரிமாற்றுகிறோம். ஆனா புரட்சி கவிதாசன் என்ன சொல்றாரு? பிரசன்னா வெள்ளை சட்டை போட்டு வந்தாதான் நான் பேசுவேன்னு சொல்றார். அதுதான் ஹிந்தி, அதுதான் தேசிய கல்விக் கொள்கை. 3வது படிக்கிற பையனுக்கு நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்,
5வது படிக்கிறவனுக்கு தேசிய அளவுல தேர்வு, 8வது படிக்கிறவனுக்கு தேசிய அளவுல தேர்வு. ஒரு முறை தோத்து போயிட்டா அவன் தொழிற்கல்விக்கு போகணும். அந்த தொழிற்கல்வி மட்டுமல்ல, பல கிராமங்களில் இருக்கிற பள்ளிகளா திருட்டி ஒரு நகரத்துல பள்ளியை கொண்டு வா, பல்கலைக்கழகங்களை சுருக்கு, ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளார கொண்டு வா, தொழில் பல்கலைக்கழகத்தை மூடுன்னு சொல்லி விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டம்னு, இது எல்லாம் புதிய கல்விக் கொள்கை. நாங்க எப்படி தெரியுமா முடிச்சறேன், நாங்க எங்களுடைய மாநிலத்தினுடைய தமிழ்நாடு ஏன் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற தொலைநோக்கு சித்தாந்தவாதியால் 3 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு ஆரம்ப பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு உயர்நிலை பள்ளி, 8 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு மேல்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளார பெண்கள் அதிகம் படித்தால் அங்கேயும் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளி. இதை விரிவிச்சோம். மாவட்டம் தோறும் அரசு பல்கலைக்கழகங்கள், மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள், மாவட்டம் தோறும் சட்டக் கல்லூரி, மாவட்டம் தோறும் பொறியியல் கல்லூரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அடிப்படையில் ஐடிஐ கல்வி தொழிலை பரவலாக்கி எங்க பிள்ளைகளை மேல கொண்டு போய் நாங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல சந்திராயன் அனுப்பியிருக்கோம், அக்னி அனுப்பியிருக்கோம், அதை அனுப்பியிருக்கோன்னு, அது எல்லாம் அனுப்பினவெல்லாம் தமிழன். பெருமையோடு சொல்லுகிறேன், ஹிந்தி தெரியாத தமிழன், ஹிந்தி தெரியாத தமிழன். உலக நாடுகளில் சிலிக்கான் வாலிகளில் இருக்கக்கூடிய உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற சிஇஓக்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்கு ஹிந்தி தெரியாது பாஸ்? ரைட், அதை கேட்டுருவோம் குமார். பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கும் இந்த நிதிக்கு எந்த சம்பந்தமே இல்லை, அதை ஏற்றாதான் இதை விடுவிப்பேன்னு சொல்றது எந்த விதத்தில் சரி சார்? நம்ம எல்லாத்தையும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸோடு இணைக்கக்கூடாது. முதல்ல அதை நம்ம தெளிவாக இருக்கணும் அதில். ஏன்னா இது கல்வி சமாச்சாரம். இப்போ இந்தியாவில் 28 + 9 37 மாநிலங்கள் இருக்கிறது, யூனியன் டெரிட்டரி சேர்த்து. எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட பெரும்பாலான ஒரு சில மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்கள்லையும் பெரும்பான்மையான மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஒரு கம்யூனிகேஷன் அளவுலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்புங்கிறத எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம மாநிலத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவங்க உள்ளவங்க இங்கே வராங்க, அதெல்லாம் சரிதான். ஒரு மக்களோட மெர்ஜ் ஆகி ஒரு நாடு இன்றைக்கி வேர்ல்டில் நம்பர் 1 பாப்புலேஷன் இந்தியா தான் நம்பர் 1 பாப்புலேஷன். சைனாவை வின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளே ஒரு பெரிய பாப்புலேஷனில் இருக்கோம், நம்மக்கிட்டே பெரிய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரோடையும் மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஹிந்தி தெரியணுன்றீங்களா? கண்டிப்பாக தெரியும்ல. சரி, தெரிஞ்சுதான். தெரியலன்னா அங்கே ஹிந்திக்கு கூட இங்கிலீஷ் கூட மரியாதை இருக்காது சார். எங்கே போனாலும், கல்கத்தா போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி, 2வது செகண்டரி தான். இல்லை தமிழுக்கு யார் இல்லைன்னு சார், நம்ம நம்ம தாய்மொழி சார். சார் நம்ம தாய்மொழி அது சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லுவோம் சார். அரசியல் சட்டத்தில் கொஞ்சம் இருங்க. அரசியல் சட்டத்தில் 343வது பிரிவு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின காலத்திலேயே தமிழை சொல்லி கொடுக்க கூடாது, தேவநாகரி தமிழை சொல்லி கொடுக்க கூடாது, தமிழை சொல்லி கொடுக்க கூடாது. இல்ல சார், அபத்தமா சொல்ல கூடாது, பேசும்போது தமிழை சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் இருங்க சார். இதுவே அலுவல் மொழி, அதாவது இந்தி மொழியை கொண்டு வரணும். இந்தி மொழி அலுவல் மொழியா கொண்டு வரணும். சட்டத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பயிற்று மொழி. பயிற்று மொழியில இருந்து அலுவல் மொழி. இது அலுவல் மொழி பற்றிய விவாதமா, பயிற்று மொழி பற்றிய விவாதமா தெளிவுபடுத்துங்க. அலுவல் மொழி இந்தியாவுக்குன்னு ஒரு மொழி இருக்கணும்னு சொல்லி அம்பேத்கர் புள்ளி வச்சிருக்கிறார். அந்த புள்ளி அலுவல் மொழி வேற, பயிற்று மொழி வேற. அதுக்கு அடுத்தால வர சார். அம்பேத்கர் எல்லாரும் கோயிலுக்குள்ளார போகணும்னு இருக்கார் சார். அதுக்கு சட்டம் போடுவீங்களா? இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். அதுக்கு சட்டம் போடுவீங்களா? சரி, குமார், இந்த அமைச்சர் சொன்னதுக்கு வாங்க. சார், நான் பேசணுமா வேண்டாமா? நீங்க தாங்க பேசணும். அப்ப இருக்க சொல்லுங்க. சும்மா அவங்க பேசும்போது நான் பேசுறேன். அவங்க பேசும்போது அம்பேத்கர் பேசலாம். அம்பேத்கர் ஜாதி ஒழியணும்னு சொல்லிருக்காரு. ஜாதி ஒழிப்பை பத்தி பேசுவோம். ஏன் ஆர்டிகல் 17 பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க? குமார், இதுக்கு வாங்க. அலுவல் மொழியை பத்தி பேசுவீங்கன்னு சொன்னா ஒன்றிய கல்வி அமைச்சர் சொன்னதுக்கு வாங்க. நீங்க இந்த தலைப்பு என்ன? இந்த தலைப்பு வந்து பயிற்று மொழி சம்பந்தப்பட்ட தலைப்பு. நீங்க அலுவல் மொழியை பத்தி பேசுறீங்களா? நான் ஆர்டிகல் 17 பத்தி எடுக்கிறேன். ஆர்டிகல் 17 untouchability is punishable offense. ஒரு ஜாதியில பிறந்தவர் இன்னொரு ஜாதியில பிறந்தவரோட திருமணம் உறவு வச்சுக்க கூடாதுன்னா அது untouchability. ஜாதியை தடை செய்யணும். பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னாரு. அதை தடை செய்ய தயாரா இருக்கிறீங்களா? சார், தடை செய்ய தயாரா இருக்கிறீங்களா? குமார், இதுக்கு வாங்க, கல்விக்கு வாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, மொழி விஷயத்தில் நான் நினைப்பேன், எனக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரிஞ்சால் எனக்கு 50 பேர் என் கூட இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் சார். இவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியாது, பிரசன்ன என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா எனக்கு நான் ஒரு 50 பேரோட இருக்கேங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாரும் இது அவங்களோட உரிமை. இதை அந்த காலத்தில் அரசியல் காரணத்துக்காக இந்திய எதிர்ப்பு, நானும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஏன்னா 5th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நானும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் கனடா போனீங்கல்ல உங்கள் டாக்டர் வீட்டுக்கு,
கன்னடால ஹிந்தி பேசுனீங்களா இங்கிலீஷ் பேசுனீங்களா? சார் இங்கிலீஷ்னா யார் இல்லைன்னா சார் நான் அது வேண்டாம் இங்கிலீஷ் வேண்டாம்னு யார் சொன்னா மற்ற மொழி 3 மொழி தான் எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கங்க சார். அது தமிழ்நாட்டுல ஹிந்தி பிரச்சாரம் ஒரு லட்சக்கணக்கான பேர் ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காங்க சார். அலையான்ஸ் பிரான்ச்சைஸ் வந்து உங்களுக்கு காலேஜ் ரோட்ல கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. முங்கம்பாக்கத்துல வந்து மேக்ஸ் முல்லர் பவன்ல கத்துக்கிட்டு இருக்காங்க. சான்ஸ்கிரிட் கத்து கொடுக்கிற டீச்சர்ஸ் தீநகர்ல மயிலாப்பூர்ல திருவள்ளிக்கேணில இருக்காங்க. எத்தனை பேர் வேண்டும்? எத்தனை பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க? எந்த மொழி சான்ஸ்கிரிட் படிக்கிறத யார் படிக்க கூடாதுன்னு சொன்னது? எல்லாரும் சான்ஸ்கிரிட் படிக்கிறாங்க. எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்க. யாரும் 5 மொழி இல்ல எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பன்மொழி புலவர் என்று பல பேர் இருக்கிறாங்க. எனவே மொழியை படிப்பதெல்லாம் யாரும் தடுக்கல. ஒரு குழந்தை ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு பிசிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணும். நீங்க சொல்றீங்களே அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு, அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க படிக்கிற எந்த ஸ்கூல்லையும் யாருமே ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல் அடிக்கல சார். கேவலமான ஸ்கூல் சார் அது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேவலமான ஸ்கூல்ல அமைச்சர் விட்ட புள்ள படிக்குதுன்னு நீங்க காரி துப்புங்க. யாரு வேண்டாம்னு சொன்னது? அத்லெட்டிக்ல 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல ஒரு கோல்ட் மெடல் வாங்க முடிஞ்சதா? வாங்க முடியல. அத்லெட்டிக்ல கோல்ட் மெடல் வாங்குனவங்க யாரு? கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் பொழுது ஏண்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்காம தனியார் பள்ளியில சேர்க்கிறேன்னு உத்தரப்பிரதேசல அலகாபாத் பெஞ்ச் ஜட்ஜி கேட்டாரு. ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ் உட்பட அத்தனை பேரும் அரசு பள்ளியில மட்டும் தான் படிக்க வைக்கணும்னு உத்தரவு கொடுத்தாரு. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துங்க. யார் வேண்டாம்னு சொன்னது? ஹை கோர்ட் குமார் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கிட்டோம். அதான் அவங்க கேட்க வரவே இல்லை. அவங்க கேட்கறது ஏன் திரிக்கிறீங்க? இதை படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சார். எப்படி தான் அதை கொண்டு வர்றது? எப்போ இருந்து 73 வருஷமா சட்டத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா சட்டத்தில் இந்த ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இங்கிலீஷை வந்து லிங்க் லாங்குவேஜாக தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலங்கள்கிட்ட அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்காக அவர் பணத்தை நிறுத்துறதை நான் நியாயம்னு சொல்லலை. இதுக்காக இந்த நிதியை நிறுத்துறதை வந்து நான் அதை ஏற்றுக்கல. அது அவர் ஆனால் ஹிந்தி படிக்கணுன்றீங்க. ஹிந்தி படிக்கிறது நல்லதுங்க. நானா ஹிந்தி ஏன்னா நம்மளே ஒரு பெரிய பாப்புலேஷன் சார். வேர்ல்டுல 5th ஒன் பாப்புலேஷன்ல நம்ம இருக்கோம். அத கட்டாயமாக்கணும்ன்றீங்க. அத கட்டாயமாக்கணும். அவசியம் தேவை. ஒரு நம்ம அத கட்டாயமாக்கணும்ன்றீங்க. கட்டாயமாக்கணும்ங்கிறது நான் சொல்லவே இல்லை. அதான் சொல்ல வந்தீங்க. அதான் இவங்க ரெண்டு பேர் கேட்டாங்க. நான் சொல்லவே இல்லை சார். ஏதோ ஒரு மொழி எடுத்துக்கங்கன்னா எல்லாரும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லா மாநிலத்திலும் எந்தெந்த மொழி அதிகமா பேசுறாங்கன்னு இந்திய அவங்களா எடுத்துட்டு போறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சௌரியப்பட்ட மொழியை எடுத்துட்டு போறாங்க. அதை வந்து நம்ம இந்த பழைய லாஜிக்கே நம்ம நின்றுட்டு அடம் பிடிக்கிறது அது எனக்கு சரின்னு தோணல. ஒண்ணு. ரெண்டாவது இந்த நிதியை அதுக்காக மத்திய அரசு நிறுத்துறதுங்கிறது நான் உடன்படலை. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது நீங்க சொல்லுங்க. எஜுகேட் பண்ணணும், மக்கள்கிட்ட சொல்லணுமே தவிர இதுக்காக நாங்கள் நிறுத்துறோங்கிறத நான் ஏற்றுக்கல. இதுக்காக மத்திய அரசு இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு மத்திய அமைச்சர் சொன்னதை வந்து நான் அதை அட்மிட் பண்ணலை. ஏன்னா இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது சொல்லத்தான் முடியுமே தவிர மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமையில், மாநிலங்களுக்கு இருக்கிற பிரத்யேக உரிமையில் ஆர்குமெண்ட் பண்ணலாம். இப்போ நண்பர்கள்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் கருத்தை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆனால் பிரதமர் வந்ததுக்கப்புறம் இதை சொல்லி கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என் மனசில் தோன்றதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் கொண்டு வாங்க, இதை பற்றி பரிசீலனைக்கு வரட்டுங்கிறதுக்காக வேணால் அமைச்சர் சொல்லியிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ரைட். மதிவதனி இப்போ பிரதமர் வந்த உடனே எல்லாம் நடக்கும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாரு. ஆனால் ஹிந்தி படிக்கணும் அப்படின்றாரு. என்ன உங்கள் பார்வை? முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த பொது மேடையில் வந்து இந்த உருட்டல் மிரட்டல்லாம் கமலாலயத்தில் வச்சுக்கணும். இங்க வந்து யாராவது பிஜேபில ஏற்கனவே எங்க கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு போனவங்க சொல்லி அனுப்பி விட்டு நான் உங்களை பேசல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கப்படும். நீங்க பேசினப்ப எல்லாம் நான் அமைதியா இருந்தேன். இந்த ஏஐ மிரட்டல் எல்லாம் ஏற்கனவே எங்க கிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல போய் பேசி அவங்க உங்களை ஸ்க்ரூ பண்ணி அந்த பொண்ணை போன உடனே ஏன்னு சொல்லிடுங்க. அந்த அரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்பட முடியாது. தர்மேந்திர பிரதானுடைய அரட்டல் உருட்டலுக்கே நாங்க பயப்படுறதில்ல. புரட்சி கவிதாசனுடைய அரட்டலும் உருட்டலும் ஒண்ணும் பண்ண முடியாது. செய்தி எல்லாம் பேசுங்க, இல்லனா பேசுங்க, அமைதியா கேளுங்க. நான் தலைப்புக்குள்ள வரேன். இது வந்து நான் எனக்காக சொல்லல. சும்மா இதே ஒரு ஆண்கள் வந்து உட்கார்ந்து பேசினாங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிறப்ப மிரட்டிடுவீங்களா? பெண்கள் வந்து உட்கார்றாங்கன்னா இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டலனா வீட்டோட வச்சுக்கணும், கமலாலயத்தோட வச்சுக்கணும். எங்க கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. தலைப்புக்குள்ள வரேன். அறிவு தெளிவு இருந்தா, அறிவு நாணயம் இருந்தா, பகுத்தறிவு இருந்தா, தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. வேண்டாம். கொஞ்சமாவது பகுத்தறிவு இருந்தா ஒன்றிய அரசோட பிரச்சனைக்கு வாங்க. தரவுகள் இல்லாம தனிப்பட்ட தாக்குதலுக்கு வராதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா, அறிவு இருந்தா, பகுத்தறிவு இருந்தா, கர்நாடகம் இருந்தா, சுயமரியாதை இருந்தா, நான் தலைப்புக்கு வரேன். தலைப்புக்குள்ள வாங்க.
நாகரிகமா பேசுங்க. தலைப்புக்குள்ள வாங்க சார். நாகரிகமா பேசுங்க. கண்டென்ட் இல்லாம நாகரிகமா பேசுங்க. நாகரிகமா பேசுங்க. வாப்போடு முதல்ல பேசுங்க. புரட்சி கவிதாசன் நீங்க பேசுங்க. நீங்க ஆரம்பிச்சீங்க, அதுக்கான பதில தான் இப்ப சொல்றாங்க அவங்க. சார், நீங்க ஒரு முறை பேசுறதுக்கு தான் பதில் சொல்றாங்க. ரீகால் பண்ணி பாருங்க சார். நான் பேசும்போது தமிழ்நாடு அரசியல் நீங்க தலையிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. நான் பேசும்போது வந்து அறிவாலயத்தை பத்தி பேசினாரு, என்ன பண்ணுவீங்க? அமைதியா இருந்தா நான் பேசுவேன். இல்லையா அவர் அப்படியே கத்திக்கிட்டே இருக்காருன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல மதிவதனை தொடரட்டும், மதிவதனை தொடரட்டும். இருக்க புரட்சி கவிதாசன் வந்துற அவங்க முடிச்சிரட்டும். பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். நான் தலைப்புக்குள்ள வரேன் சார். பொதுவா ஒரு குழந்தை தொடரலாம். அந்த குழந்தை வந்து 35 மார்க் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை அடுத்த முறை 60 மார்க் எடுமா 70 மார்க் எடுமான்னு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போவோம். 100 மார்க் எடுக்கிற பையனை ஏன்டா 100 எடுத்த 35 எடு 50 எடு அப்படின்னு எந்த பெற்றோரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஏற்கனவே கல்வி வளர்ச்சியில் 51% மேல் இடைநிற்றல் இல்லாமல் ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சு காலேஜுக்கு போகக்கூடிய சதவிகிதத்துல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல முதன்மை மாநிலமா இவங்களோட ரெக்கார்ட் படி NEPயோட விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2030க்குள்ள இந்தியாவினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50% ஆக்குறது. அப்ப உங்களோட NEP படி ஆல்ரெடி அதை அட்டைன் பண்ண மாநிலம் எது? தமிழ்நாடு. ரெண்டாவது, நீங்க மொழிக் கொள்கைக்குள்ளேயே இந்த தலைப்பை முடிக்கலான்னு பாக்குறீங்க. தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது வெறுமனே ஹிந்தி திணிப்போ சான்ஸ்கிரிட்டைசேஷன் சொல்லக்கூடிய சமஸ்கிருத திணிப்பு மட்டும் இல்லை. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு வைக்கிறோம்னு சொல்றாங்க. அது தமிழ்நாட்டினுடைய மாநில கல்விக் கொள்கைக்கு எதிரானது. ஏன் குழந்தைங்களை நம்ம இங்க 8வது 9வது வரைக்கும் ஆல் பாஸ் பண்றோம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு 10வது வரப்ப 11வது வரப்ப தான் படிக்கணும்ன்ற ஆர்வம் எண்ணம் வரும். அப்படி ஆர்வம் எண்ணம் வர்றதுக்குள்ளேயே நீ எல்லாம் வீட்டுக்கு போன துரத்தி அடிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. சரி, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காத தமிழ்நாடையும் ஏத்துக்கிட்ட பீகாரையும் நான் ஒப்பிடுறேன். என்னோட டேட்டா கிடையாது, UDISCயோட டேட்டாவும் ஒன்றிய அரசினுடைய ரிப்போர்ட் படி உங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்றுக்கொண்ட பீகார் போன்ற மாநிலங்கள் இடைநிற்றல் அதிகமாயிருக்கு, டிராப் அவுட்ஸ் அதிகமாயிருக்கு. தமிழ்நாடு கேரளா போன்ற புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத மாநிலத்தினுடைய இடைநிற்றல் விகிதம் குறைந்திருக்கு. அப்ப நம்ம ஸ்கூலுக்குள்ள குழந்தைய கூட்டிட்டு வரோம். இதுல 4வது விஷயம், தரம் போயிடுச்சு தரம் போயிடுச்சுன்றாங்கல்ல, அந்த தரம் போனதற்கு என்ன தரவு இருக்குன்னு தொண்டை தண்ணி வத்த நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் இல்ல, இனிமேலும் பிஜேபி அதை கொடுக்க போறது கிடையாது. ரெண்டாவது, முதல் சுற்றுல பேசுற போது திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்களாம் ஹிந்தி படிச்சு விஞ்ஞானி ஆகணும்னு நாங்க சொல்லல, நீங்களாம் ஹிந்தி படிச்சு பெரிய ஆள் ஆக போறீங்கன்னு நாங்க சொல்லல. ரொம்ப சரியானது, நேர்மையானது, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹிந்தி படிச்சு விஞ்ஞானி யாரும் ஆகல, ஹிந்தி படிச்சு யாரும் பெரிய ஆள் ஆகல. ஆனா எதுக்கு படிக்க சொல்றாங்கன்னா இன்டெகிரிட்டிய, ஒருமைப்பாட்டை, ஒருங்கிணைப்பை கொண்டு வரதுக்கான். ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே பாபர் மசூதி இடிச்சிங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே வட இந்தியால இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கு இடையில சண்டை மூட்டி விடுறீங்க, ஹிந்தி படிச்சுட்டு போய் தானே இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவ்வளவு துணிச்சலோடு திமுரோடு நீ இதை ஏத்துக்கலனா கொடுக்க முடியாதுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. கந்துவட்டி கடை தானே நடத்திட்டு இருக்கு ஒன்றிய அரசு. எந்த நிதியை கேட்டாலும் நீ இதை ஏத்துக்கிட்டாதான் இதை கொடுப்போம்னா கந்துவட்டிக்காரங்களா நீங்க? முதல்ல தமிழ்நாடு கேட்கக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை. இது திமுகவுடைய உரிமையை பற்றி அவங்க பேசல. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரோட பிரச்சனை கிடையாது. இது ஏதோ தமிழ்நாட்டோட சிஎம்முக்கான பிரச்சனை கிடையாது. திரும்ப திரும்ப இவங்க பண்ணலையா அவங்க பண்ணலையான்னு கேட்டா தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. கான்ஸ்டிடியூஷன் பேசுறீங்கல்ல, இப்ப சார் கூட கான்ஸ்டிடியூஷன்லாம் எடுத்து காட்டினார்ல, எங்களுக்கு என்ன தெரியுமா ரொம்ப கோபம் வருது, ஆங்கிலத்தை உருப்படியா படிச்சிருந்தா அபிஷியல் லாங்குவேஜுக்கும் பயிற்று மொழிக்கும் அலுவல் மொழிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க ஆங்கிலத்தை ஒழுங்கா படிக்காததுனால அபிஷியல் லாங்குவேஜ் வேற இது வேறன்ற புரிதல் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு இல்லாம போயிடுச்சு. ரூல் ஆஃப் லாவா நான் வழக்கறிஞர், அண்ணன் தமிழன் பிரசன்னா வழக்கறிஞர். ரூல் ஆஃப் லானா என்னன்னு கேளுங்க, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. ரூல் ஆஃப் லா படியா நடக்குது. நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாம நீங்க ஏதோ பிஜேபி வந்ததுனால மோடி வந்ததுனால இப்படி இவங்க உட்கார்ந்து டிபேட்ல பேசுற ஒரு 4-5 பேர் ஆதரவை வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பாடம் எடுப்பீங்களா? இந்தியாவினுடைய முதல் அரசமைப்பு சட்டத்தை திருத்திய மாநிலம் தமிழ்நாடு. சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக அந்த ஒரு நிமிடம் தேசிய கல்விக் கொள்கையில சமூக நீதியை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது. ரிசர்வேஷனை பத்தின ஒரு வார்த்தை கிடையாது. இவங்க கண்ணை எங்களோட ரிசர்வேஷன் தானே உறுத்துது. நீ எல்லாம் எப்படி படிச்சு வரலாம்ன்றது தானே ஆங்கிலத்துல NEPன்னு கேக்குறீங்க. இதை தமிழ்நாடு ஏத்துக்க முடியாது. இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தீர்க்கமாக எதிர்க்கிறார், துணிச்சலோடு எதிர்க்கிறார்.
எங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னு கேட்டா தமிழன் பிரசன்னா நான் பேசுறப்ப சொன்னாங்கல்ல, வெளிநாட்டுக்காரவங்க வந்து ஒரு பையன்கிட்ட கேட்டாங்கன்னு, அந்த பையன் தள்ளுவண்டி கடை போட்டிருந்தாரு. ஏன்பா உன்னோட பேர் என்னப்பான்னு கேட்டோன்னே என் பேரை போட்டு கூகுள்ல தேடுனாரு. அதுக்கு அந்த ஃபாரினர் கேட்டாரு, ஓ கூகுள்ல தேடினா உன் கடை லொகேஷன் வருமான்னு கேட்டாரு. இல்ல இல்ல என்னோட ரிசர்ச் ஆர்டிக்கல் வரும்னு சொன்னாரு. ஹிந்தி படிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹிந்தி படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே உங்களுக்கு ஹிந்தி பேசக்கூடிய பிள்ளைகளோட கல்வியில அக்கறை இருந்தா அங்க பாரு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை முன்னேற்றணும்னு நினைக்கணும். ஆனா அவனும் நல்லா இருக்க கூடாது, நம்மளும் நாசமா போவோன்னு ஒரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பேசினால் அதற்கு தமிழ்நாடு அடிபணியாது. ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா ஒன்றிய அரசு சொன்னதுக்கு வாதம் இருந்தா அவரை பேச சொல்லுங்க. என்ன திரும்ப தனி மனிதர் தாக்குதல் வேலை பண்ணாம ஆக்கப்பூர்வமா பேச சொல்லுங்க அவரை. ரைட்டு, கடைசி சுற்று. அதற்கு முன்னாடி வந்து இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி வச்சுருந்தோம். என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து தொடர்ந்து விவாதிக்கலாம். அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சரோட அந்த பேச்சுக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய எச்சரிக்கை அப்படிங்கிறது சரியான பதிலடி அப்படின்னு சொல்லி 62% பேரும், பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி 8% பேரும், ஒன்றிய அரசு பின்வாங்காது அப்படின்னு சொல்லி 7% பேரும், இன்னும் கடுமை தேவை அப்படின்னு சொல்லி 23% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. புரட்சி கவிதாசன், நிறைவு பார்வை கொஞ்சம் சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க எனக்கு டைம் கொடுக்கணும். ஏற்கனவே நிறைய பேருக்கு நிறைய டைம் கொடுத்துட்டீங்க. அதாவது சகோதரர் தமிழன் பிரசன்னா இருக்காருல்ல, அவர் வசதியா மறந்துடுறாரு. தமிழன் தான் தமிழன், பிரசன்னா என்பது சமஸ்கிருதம். தயாநிதி மாதிரி தான். தயாநிதி எப்படி பார்லிமெண்ட்ல ஓம் பிர்லா கிட்ட குட்டு வாங்கிட்டாரு, அது மாதிரி 67 காங்கிரஸ் கட்சி வீட்டுக்கு அனுப்பிட்டு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் நான் கேட்கிறேன், இல்ல ஏமா வணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பெறலாம் துன்பம் இது தமிழ்நாட்டில் தமிழ்தான் இல்லை. இதுவும் பாவேந்தர் பாடினதுதான். நீங்க இந்த 67 ஆட்சிக்கு வந்து 2025 ஆயிருச்சு. தமிழ்நாட்டுடைய தலைநகர் லண்டன் மாதிரி தான் இருக்கு. இதுதான் உங்க லட்சணம். கழகங்களின் ஆட்சியில தமிழை படித்தவன் தாய் தடுத்தாலும் விடேன் அப்படின்னு வாளுருவி வந்தார்ல பாவேந்தர், அந்த வழியில வந்தவங்களுடைய லட்சணம் இதுதான். தாய் தமிழ் கல்வியை நீங்க எந்த அளவுக்கு உலகத்தின் உச்சத்துக்கு இட்டு செல்லிருந்திருக்கீங்களுக்கு இது எடுத்துக்காட்டு. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றை தவிர 100 பல்கலைக்கழகம் வைங்க. ஏன் உங்களால வைக்க முடியல? எதுக்கு வைக்க முடியல? அதனால உங்களுக்கு தமிழ் பாசை பற்றியெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எப்படியெல்லாம் தமிழர்களுக்கு வந்து ஈழத்திலே தமிழர்களுக்கு எப்படி வஞ்சனை செஞ்சீங்க, தமிழ்நாட்டில் எப்படின்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால சார் இல்ல நான் நிறைவா சொல்றேன் சார், ஒரே ஒரு செய்தி தான் சார், திரும்ப திரும்ப நாங்க சொல்றதா. இந்த இன்னைக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் பிளாக்மெயில் சொல்லியிருக்காரு, துணை முதல்வர் தலைக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் மிரட்டல், உருட்டல், அது மாதிரி தடித்தனமா பேசுறாங்க. ஏதோ ஒரு படத்துல வடிவேலு வாண்டனா போலீஸ் ஜீப்ல ஏறி நானும் ரவுடி தான் என்ன ஏத்திக்கங்கன்னு, சகோதரி மதிவதனி வழக்கறிஞர்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா நாங்க 30 வருஷம் வைக்கலுமா. நீங்க சும்மா நானும் ரவுடி தான் நிதியை பெறறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப குறைவா இருக்கு. இந்த நிதியை வாங்குறதுக்கு அடுத்த தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்? தமிழ்நாடு மக்கள் கட்டிய வரி பணம், தமிழ்நாடு மக்கள் கட்டிய வரி பணத்தில் பாதி பணம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு நேராக வருது. அதிகார பகிர்வில் மாநில அரசிற்கு இறையாண்மை இருக்கிறது, ஒன்றிய அரசிற்கும் இறையாண்மை இருக்கிறது. இறுதி இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. மக்களிடம் இருக்கிற இறையாண்மையை தான் வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசுக்கு கொடுக்குறாங்க. எனவே ஒன்றிய அரசு தர வேண்டியது மக்களிடமிருந்து வசூல் செய்த வரியை பங்கிட்டு கொடுக்கணும். எனவே ஒன்றிய அரசு அப்படி கொடுக்க மறுக்குது அப்படின்னு சொன்னா மக்களிடம் போய் நீங்க கட்டிய பணத்துல ஒன்றிய அரசுக்கு போன வரியில பங்கிட்டு கொடுக்க வேண்டிய நிதியை பங்கிட்டு கொடுக்க மறுக்கிறாங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை கல்வி அடிப்படை என்பதை மக்களிடம் சொல்லணும், மக்களிடமே நிதியை கேட்கலாம். ரைட் குமார், உங்க பார்வை சுருக்கமா ஒரு 30 செகண்ட்ல. நீங்க ஆரம்பிக்கும் போதே இந்திய ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் நிதி கொடுப்போன்னு ஆரம்பிச்சிங்க. நான் அதுக்கு தான் அஃபிஷியல் லாங்குவேஜ்லேருந்து விளக்கம் சொன்னேன். அதுக்கு மதிவதனியும் சரி கடுமையாக விமர்சித்தாங்க. இப்போ டைம் இல்லை, இன்னொரு நாள் அமைச்சிக்கிறேன் அதை. ஒன்று. ரெண்டாவது, இந்த எதுக்கு எடுத்தாலும்
என் குழந்தை வந்து என்ன என் குழந்தைய நான் ஹிந்தி படிக்க வைக்கணும் நான் விரும்புகிறேன்னா என் உரிமையை தடுக்கிறது யாருக்கும் அதிகாரம் இருக்கிறதா? யாருக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது, அரசாங்கத்துக்கும் கிடையாது. ஆகையினால அரசியலுக்காக திமுக வந்து இந்த மாதிரி தடுவெட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு பணம் கேட்கறது பணம் கொடுக்கணுங்கிறத நான் கூட அதுக்கு நான் பேசுவேன், அதுக்கு நம்ம எஃபர்ட் எடுப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் இந்திங்கிற மொழி இந்தியாவுக்குள்ள எல்லா மக்களும் பழகக்கூடிய ஒரு மொழியை வேண்டான்னு தடுக்கிறது எந்த தடுத்தா விடமாட்டோம் அப்படின்றாரு. இந்தி படிச்சு தான் கச்சேரிக்கெல்லாம் போகல சார். நான் என் கையில் இருப்பது வந்து மத்திய அரசுனுடைய ஆவணம் சார். தி யூனியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதில் 19/1/2024 பிஸ்வாஸ் சஹா அப்படிங்கிற அண்டர் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய அண்டர் செக்ரட்டரி சைன் பண்ணியிருக்கார் சார். The undersigned is directed to forward here with a copy of the minutes of the meeting held under the chairmanship of the secretary on 19/1/2024, consideration annual work plan and budget allocation of 2025, Samagraga Shiksha in respect state of Tamil Nadu for further action receipt of the same may be pleased to accept it அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 9ல் 60/40 ஃபண்டு கொடுக்கணும். இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். மாநிலமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து உட்காந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டில் சைன் பண்ணி அந்த சைன்டு ப்ராஜெக்ட் காப்பியை அப்ரூவல் பண்ணி எந்தெந்த இதுக்கு எவ்வளோ 60/40 எவ்வளோ பிரிக்கணும், எலிமெண்ட்ரிக்கு எவ்வளோ, ஹையர் செகண்டரிக்கு எவ்வளோ, போஸ்ட் ஹையர் செகண்டரிக்கு எவ்வளோங்கிறது வரைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என் வரி பணத்தை வாங்கி உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நீ இதில் கையெழுத்து போடுங்கிறது உங்களுடைய சட்டாம்பிள்ளைத்தனத்தை நீங்கள் காட்ட நினைத்தால் அது யாராக இருந்தாலும் தமிழ்நாடு 1964க்கான போராட்ட களத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் எங்களுடைய நன்றி. ஒரு நிமிடம் நம்ம குமார் சார் சொன்னாரு என் புள்ள ஹிந்தி படிக்கிறதை யார் தடுத்தாலும் விட மாட்டேன்னு. உங்க புள்ள ஹிந்தி படிக்கலாம், என் புள்ள பிரெஞ்சு படிக்கிறான், ஒரு பொண்ணு ஜெர்மன் படிக்கிறான், ஒரு பொண்ணு போஜ்புரி படிக்கிறான், ஒரு பொண்ணு போஜ்புரி படிக்கிறான். இது எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல, வெளியில சொல்லி கொடுக்கறாங்க. அவரவர் விருப்பத்தின்படி இந்தியை உங்க புள்ள படிக்கலாம், நாங்க தடுக்கல. ஆனால் ஹிந்தி படித்தால் தான் நீ இந்திய குடிமகன் என்பதை என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹிந்தி தெரியாதவன் தெருவுல நிக்கிறான், ஹிந்தி தெரிஞ்சவன் எல்லாம் தெருவுல நிக்கிறான். ஹிந்தி தெரியாத எங்க வீட்டு பிள்ளைகள் சிலிக்கான் வேலையில இருக்கு. நிச்சயமா நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.